ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்ல விடுபட்ட அந்த அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? தமிழின் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, இருந்தாலும் அது ரிலேட்டடா ஒரு சாங்கோட நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா? வளையோசை கலகலகலவின கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது, சில நேரம் சில சில சிலுவென சிறுவிதழ் படுக்குது, துடிக்குது, எங்கும் தேகம் கோசுது, சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம்தான் அந்த காதல் தேரோட்டம், வளையோசை கலகலவின. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ்ல முன்னணியில இருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வளையல் தான். சரியா? புள்ள பிறந்த உடனேயே திருஷ்டி கழிப்பதற்காக கருப்பு கலர் வளையல் போடுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி பிள்ளைங்க, நம்ம பெரிய பிள்ளைங்களானாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வளையல் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாம கன்சீவா இருக்கும்போது 5 மாசம் 7 மாசம் 9 மாசம்னு எல்லாமே முதலிடம் வகிப்பது அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளையல் தான். சரியா? அதுல எனக்கு கண்ணாடி வளையல், அப்புறம் ரப்பர் வளையல்ல கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா நண்பர்களே, அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்தே மத்தியான டைமு இந்த கேப் இருக்குமா, 1 hour கேப் இருக்குமா, அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் இந்த வளையல் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். பார்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 12th ஸ்டாண்டர்ட் தூத்துக்குடியில் உள்ள ஜென் சோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்போ அந்த திரேஸ்புரம் லைனில் அந்த இந்த மாதிரியான ஃபேன்சி கடைகள்லாம் உண்டு. அப்போது ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ், ஒரு அக்கா கடைக்கு தான் நாங்கள் போவோம். நாங்கள் எல்லாருமே போய் அப்போல்லாம் வளையல் வாங்கி மேட்ச் மேட்சாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாட்டர்டே அப்படின்னா முந்தி கலர் ட்ரெஸ்ஸோ, அந்த கலர் ட்ரெஸ் போடுற சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த வளையெல்லாம் நாங்கள் போட்டுட்டு போவோம். பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்களுக்கு அப்போ என்ன யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் கலரில் ஷாலு, க்ரீன் கலரில் பேண்ட்டு, டாப் ஒயிட் நடுவில் க்ரீன் கலரில் கோடு போட்டிருக்கும். பார்த்துக்கோங்க. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் என்ன 11th 12th படிக்கும்போது 11th தாவாணி தான், க்ரீன் கலர் தாவாணி, க்ரீன் பாவோட ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தோம். 12th ஸ்டாண்டர்ட் நான் ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சுடிதார் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதனால் அது எனக்கு மறக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வளையல் கலெக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம், அப்படி தானே? ஸோ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வளையலில் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே காட்ட போகிறேன். ஓகேவா? எப்படி காட்டலாம்? அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரியோட தான் நம்ம நம்மளுடைய வீடியோவை இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரி மீன்ஸ் இது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், பேரரசர் அக்பர் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய அவையில் ஒருத்தர் போட்டி, ஒரு அமைச்சர் ஒரு போட்டி வைக்கிறார். என்ன அப்படின்னா, நான் ஒரு பெருந்தீனிக்காரன் ஒருத்தனை நான் உங்கள்கிட்ட அனுப்புவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நிறைய சாப்பாடு போடணும். நல்லா சாப்பாடு போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவன் எந்த விதமான எக்ஸசைஸும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கு உடம்பும் என்ன பண்ணக்கூடாது, கூடக்கூடாது, வெயிட் கூடக்கூடாது. ஆனால் அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ஊட்டச்சத்து மிக்க உணவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போட்டியை வைக்கிறாரு. ஸோ அக்பர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சர் பீர்பால்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. 1 மாதம் ஃபுல்லாக பயங்கரமான சாப்பாடு, சரியா? பயங்கரமான சாப்பாடு, ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாமே அந்த போட்டியாளருக்கு கொடுக்கப்படுது. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 month கழிச்சு அவையில் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவருடைய வெயிட் எடுத்து பார்த்தா, எப்படி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வெயிட் இருந்துச்சோ அதே வெயிட் தான் அப்பவும் இருக்கு. உடனே அரசருக்கு ஒரே சாக்கு, என்னடா இப்படி இவ்வளோக்குள்ள நம்ம போசாக்கான உணவுகள்லாம் கொடுத்துருக்கோம், அப்படியே 1 கிலோ கூட வெயிட் கூடலையே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை பார்த்து கேட்காரு, ஏய் பீர்பால் என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்ட்டு. உடனே பீர்பால் சொல்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை, அந்த போட்டியாளருடைய படுக்கை அறையை நான் சிங்கத்தின் குகை பக்கத்துல அமைச்சேன். அமைச்சிட்டு அந்த மனுஷங்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சிங்கத்தினுடைய கூண்டு கொண்டி லூஸா இருக்குது, சரியா? அதுக்கு சரியான தாழ்பால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாராம்.
உடனே அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு விதமான போசாக்கான உணவுகளும் ஊட்டச்சத்து மிக்க உணவும் அவருக்கு கொடுத்திருந்தாலும் அவர் அதெல்லாம் சாப்பிடும் பொழுது அவருக்கு வந்து சிங்கம் வந்து நம்மளை வந்து எந்த நேரத்தில் வந்து அந்த தாழ்பால் வந்து சரியில்லாத இருக்கிறனால திறந்துட்டுனா அது வந்து நம்மளுடைய படுக்கறைக்கு வந்துருமோ அப்படின்னு நினச்சி அவருடைய அந்த அச்சம் அந்த பயப்படக்கூடிய அந்த தன்மை வந்து எந்த விதமான ஊட்டச்சத்தையும் அவருடைய உடம்புக்குள்ள வந்து கொண்டுட்டு போய் அவருடைய வெயிட் வந்து கூடலை அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலமா என்ன சொல்றேன்னா, நானுமே சில படிப்பினைகள் இல்லாமல் ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கு எனக்குமே வந்து வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு, நிறையவே எனக்கு மாற்றம் தெரியுது. ப்ளவுஸ்லாம் இந்த ப்ளவுஸ் வந்து என்னுடைய பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டு சாரி எடுத்திருந்தேன், அதுக்குள்ள உள்ள ப்ளவுஸு சரியா. அப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக ஆரம்பிச்சிட்டு, பட் இப்போ வந்து எனக்கு சேருது. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து பயத்தின் காரணமாக இல்லை, நிறைய கவலைகள். ஒரு அச்சம் வந்து எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான பாடியை நம்மளுக்கு வந்து கொண்டு வராதோ அதே போல் நிறைய விதமான கவலைகள், தேவையற்ற கவலைகள்னு கூட சொல்லலாம் சரியா. நம்ம கவலைப்பட்டால் எதுவுமே வந்து மாற போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்மளுடைய மைண்ட் வந்து நிறைய கவலைகளை வந்து உள்ள கொண்டு போகும்போது நம்ம என்னதான் வந்து சரியான உணவு வகைகள் எடுத்துக்கொண்டாலும் அது வந்து நம்மளுக்கு சரியான ஹெல்த்தை வந்து தர்றது கிடையாது, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தர்றது கிடையாது, ஊட்டச்சத்தையும் தர்றது கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நியதி சரியா. ஓகேவா? சரியம்மா, என்னத்தெல்லாம் காமிக்கிங்களோ அதெல்லாம் நீங்கள் காமிக்காமல் ஒரே பேசிக்கிட்டே இருப்பீங்கம்மா, காமிங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன காட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைப்பேன்ல, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இதில் வந்து எத்தனை ஜோடி பேங்கிள்ஸ் வந்து இருக்குது சரியா அப்படின்னு சொல்லணும். எனக்கே ஒரு ஜோடி பேங்கிளே வந்து காணாத மாதிரியே தெரியுது நண்பர்களே, என்கிட்ட இருக்கிற பேங்கிள் வந்து ஆமாம் காணாத மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் வந்து நான் காட்டுகின்றேன், பார்க்கலாம் எந்த பேங்கிள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு இது ரீசண்டாக வந்து சரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதை சொல்லுவோம் சரியா. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெரிய பெரிய கடாய் மீன்ஸ் சிங்கிள் பேங்கில் இருக்கும்ல, அந்த மாதிரி சிங்கிள் பேங்க் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் சரியா. ஓகேவா? ஃபஸ்ட் இந்தா பாருங்க, நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இது வந்து ஒரே ஒரு பேங்கிளாகவே நம்ம என்ன பண்ணலாம், பூட்டு காப்பு கிடையாது, ஆனால் பூட்டு இல்லாமல் கைக்குள்ளேயே அப்படியே வந்து போடுற மாதிரியான ஒரு பேங்கிள். என்னுடைய டிசைன்லாம் பார்த்துக்கோங்க சரியா. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின பேங்கிள் சரியா. அதுக்கப்புறம் வந்து நான் ரீசெண்டாக வந்து வாங்கினது 2-4, நானே வந்து ஒரு 10 பேங்கிள் கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து வாங்கியிருப்பேன். ரெண்டாவது வந்து இந்த பேட்டர்ன் இது வந்து சிங்கிளாகவும் கையில் வந்து போடலாம், சைடில் நம்ம 2 வளையல் போட்டு போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து அங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டயர் மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சாங்களா. டயர் மீன்ஸ் நம்ம காரில் இதிலெல்லாம் டயர் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ இதை எடுத்துருந்தேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்னா ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்பேன் பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த ரோஸ் கோல்டு டைப் இருக்குல்ல, அந்த இதுவுமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும், ரோஸ் கோல்டு அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கு. நல்ல வளவிச்சத்தம் முளைச்சிருக்கும் வளவிக்காரி, நீ போட்டு விடு பொன் வளவி போட்டு விடு, நான் போட்டு விடத்தானே. எனக்கு பாடி தெரியல, இந்த பாட்டு வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் தான் வந்து சொல்லணும் சரியா. அதனால் பாட்டு வந்து எனக்கு தெரியல, பட் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் சரியா. அடுத்தது வந்து இது வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அப்படி தானே.
எத்தனை ஜோடி வளையல் காமிக்கணும், தனி வளையல் எத்தனைன்னு சொல்லணும். சரியா? இருந்தா இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது, ஒரு 3 month இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு எம்ஜிஆர் சாங் ஒன்று உண்டு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு பொண்ணான தங்க வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே பொன்னான தங்க வளையல், தங்க வளையல் தங்க வளையல் முத்தான வளையலுங்கோ. காத்துல போட்டு காமிக்கிட்டாங்க பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சொல்லுங்க. பெரிய இயரிங் அழகா இருக்கா? சிங் 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 சிங். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்களுக்கு இந்த வளையல் தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே? இது வந்து தனியாக சிங்கிளாக போடுற மாதிரி வாங்கினேன் இந்த வளையலும் வந்து. சரியா? அடுத்தது 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 வந்து இது வந்து கேரளா வளையலா? இது வந்து கேரளா வளையல்னு சொல்லுவாங்களா? ஆமாம், இந்த வளையல் என்னோட வளையல், கேரளா வளையல். எனக்குன்னு வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின வளையல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து நார்மலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற வளையல். சரியா? இந்த வளையல் வந்து அட மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாச சொன்னதுங்க. பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும், அண்ணல் காந்தி கொடுத்ததெல்லாம். அடுத்தது அடுத்த வளையல் என்ன வளையல் அப்படின்னா, சரி அடுத்து வந்து இந்த வளையல் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு இருக்கேன். சரியா? நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஜுவல்ஸ் காட்டுறேன்னா உடனே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து போடுறீங்க. இது வந்து எதுவுமே வந்து நாங்கள் வந்து எங்கிட்ட தான் இருக்குது உங்கள்கிட்ட தான் இல்லை அப்படின்ட்டு இல்லை. நிறைய பேர்கிட்ட எல்லாமே இருக்கையும் செய்து இல்லாதவங்களுக்கும் இருக்குது. ஒரு மோட்டிவேஷனாக நினச்சி நாமளும் வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து படைக்கும் போதே வந்து எனக்கு கடவுள் எனக்கும் வந்து அவ்வளோ நகையோடு என்னை வந்து படைக்கலை. நாம தான் அதுக்குள்ள சூழ்நிலைகளை வந்து உருவாக்கிக்கிறோம். கஷ்டமான எல்லாத்தையுமே அதே மாதிரி பெரிய பெரிய டாடா பிர்லா அம்பானி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு லெவல்ல இருந்து தான் அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை ஒரு மோட்டிவேஷனை மட்டுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ இது காட்டுறாங்க, இவங்க மருமகளுக்கு என்ன இதை கொடுக்கவா போறாங்க அப்படிங்காங்க. அதே இது மருமக வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து வியர் பண்ணியிருந்தா ஒரே ஒரு டாலர் செயினை, அப்போ உடனே இதே வாய் தான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த நகைகளுக்காக தான் ஆசைப்பட்டு இந்த மருமக வச்சிருக்கா மாமியாரை, அந்த மாதிரிலாம் வந்து சில்லித்தனமாக கேவலமாலாம் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஸோ வந்து எலும்பில்லாத நாக்கு புரண்டு பேசும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படினாலுமே மாற்றி வந்து சொல்லுவீங்க. அதனால் அதை எல்லாமே கொடுத்து போட்டு தான் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லட்டா, ஸ்னேகா வந்து எந்த இதுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து என்கிட்ட உள்ள பொருட்களை இதை போடணும் அதை போடணும்னு அவள் ஆசையே பட மாட்டுக்கா. நான் நிறைய டைம் ஏம்மா இதை கம்மல் போடு அதை போடு இதை போடலாம் கொடுத்துருக்கேன். பட் அவள் வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரியா? பிரகன் வாங்கி கொடுத்தது, அப்புறம் நம்ம வாங்கி கொடுத்தது, அவங்க அம்மா வீட்டில் போட்டது, இந்த மாதிரி தான் வந்து அவள் மோஸ்ட்லி ஆசைப்படுறா. டாலர் செயினையுமே நான் தான் விரும்பி போடுமா அப்படின்னு அன்னைக்கு வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தின சூழ்நிலைக்காக மட்டும்தான் அந்த கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தா. மாஸ்க் போயிட்டு வந்தோடனே கலத்தி கொடுத்துட்டா. சரியா? அதனால எல்லாமே இப்போ வந்து நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எல்லாமே என்னுடைய குழந்தைகளுக்காக தான். சரி? அவங்களுடைய நலனுக்காகவும் என்னுடைய நலனுக்காகவும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படி தானே? ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இருக்கும். அதனால வந்து அதை கொடுக்காம யாரும் இருக்க போகிறதில்ல. அதனால நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து இப்போமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து காலம் நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அந்த நேரங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு தன்னால் போய் சென்றடையும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. ஓகேவா? சரி, இப்போ வந்து அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது வந்து இதுவும் அதே மாதிரியில் அந்த நார்மல் அந்த எனாமல் வச்ச டிசைன். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த வளையல வந்து நம்ம அந்த பெரிய வளையல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சைடில் வந்து நம்ம போடலாம். அப்போ வந்து இது அழகாக இருக்கும் ஒரு இது. அதுக்கப்புறம் அதே மாதிரியில் இது ஒரு பேட்டர்ன்
ஓகேவா? இதில் வந்து நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் இந்த காட்டினால இதில் இந்த 2 வளையல் வந்து எங்கள் பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது சடங்கை அட்டன் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு நெக்லஸ், அந்த ஒரு சின்ன சின்ன மாங்காவா இப்படி இந்த மாதிரி இருக்கும். அந்த நெக்லஸ் வந்து நான் இன்னும் உங்களுக்கு வந்து இதில் காட்டலை ஜுவல்லரியில். அந்த நெக்லஸும் ஒரு பேங்கிளும் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவளுக்கு வந்து சடங்கோட பண்ணது எல்லாமே. இப்போ எங்கள் தம்பி பிள்ளைக்கும் சடங்குக்கு வந்து எங்கள் அப்பா 5 பவுனில் வந்து போட்டாங்க. எல்லா பிள்ளைகளையுமே வந்து ஈக்குவலாக பார்த்து என் பொண்ணுக்கும் வந்து நெக்லஸும் ப்ளஸ் வளையலும் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, அவள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, 5 பவுனில் அவன் வந்து ஒரு டாலர் செயின் வந்து என் தம்பி வந்து போட்டிருந்தான். சரியா? அதாவது ஒரு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி தாய்மாமன் சீருங்கிறது செய்யாமலும் நம்ம வந்து போகலாம். பட் செய்வோம் அப்படி தானே, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது செய்வோம். இது நிறைய பேர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாலாம், தூக்கிட்டு வந்துட்டாலாம். என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இதில் நான் வந்து கேட்கக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு தருணத்தில் வந்து இருக்கிறேன். எங்கள் அப்பாலாம் வந்து இன்னொருத்தங்க கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? தம்பி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான், அப்பா இன்னொருத்தங்க கிட்ட வந்து பிஸ்னஸில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற சமயத்திலேயே தன் பேரன் பேத்திகளுக்குன்னு தான் சம்பாதிச்சு வச்சதில் இந்த மாதிரி. அதனால் போட்டால் தான் இதான். நீங்கள் வந்து எவ்வளவோ லட்சக்கணக்கில் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணி இவ்வளோ வேலை பார்த்து பிள்ளைகளுக்காக ஒரு 10-20 ரூபாய்க்கு கூட ஒரு சின்ன சட்டை கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி அது அவளுக்கும் தெரியும். ஆனால் இன்று அந்த மாதிரியான நம்ம குடும்பத்தை வந்து புறம் பேசி ஒதுக்கி தள்ளி வைத்தவர்களோடு நம்ம வந்து உறவாடுவது நரகல்னு சொல்லுவோம். சரியா? அது சாப்பிட்றதுக்கு வந்து கேவலமான ஒரு செயல் அப்படின்னு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணிக்கிடுவேன். நாம் ஒரு வேளை சோறாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேளை சோறாவது தைரியமாக சாப்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு சொசைட்டியில் இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பண்ணின ஒரு குடும்பத்தை வந்து கேவலமாக அசிங்கமாக பேசிட்டு நம்ம வாழவே கூடாது அப்படின்னு நினச்சவங்க கிட்ட அந்த மாதிரி போய் ஒரு உறவாடுறது அப்படிங்கிறது வந்து அந்த நரகல். அதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்ச பெரியவங்ககிட்ட கேளுங்க. அதை சாப்பிட்றதுக்கு சமம். சரியா? நம்ம தனியாக இருந்து கட்ஸாக இருந்து வாழ்ந்து காமிக்கணும், அது வேற லெவல். சரியா? அந்த மாதிரி தான் நான்லாம் இருந்துட்டு இருக்கேன். யாரு கூடயும் போய் சேர்ந்து என் ஃபேமிலியை வந்து நான் வந்து அசிங்கப்படுத்தலை. சரியா? கேவலப்படுத்தலை, என்னை அவமானப்படுத்தின இடத்துல. சரி, இப்போ வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே பேங்கிள்ஸ் எல்லாமே காட்டினேன் அப்படி தானே? ஸோ வந்து இதை வந்து எப்படி செட்டாக போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டாகவும் இப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வியர் பண்ணலாம். இது ஒரு இதான். இன்னொன்று, நம்ம நிறைய வந்து கழுத்தில் ஜுவல்ஸ் போடுறத விட நம்ம கையில் பேங்கிள்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஒரு செட்டாக போட்டு வியர் பண்ணலாம். இதுவும் அழகாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் எப்படி மாற்றி போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிளாக இருக்குது. இது சிங்கிளாகவும் போடலாம். இல்லை நம்மளுக்கு சிங்கிளாக வந்து பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேர் பண்ணியும் போடலாம். சரியா? நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? என்ன நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்க போகிறேன். சரியா நண்பர்களே? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இதை போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை போட்டிருக்கேன். சரியா? இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது. சரியா? ரெண்டாவது இது. அதுக்கப்புறம் டயர். இது பேர் டயர் அவங்க சொன்னதுனால இந்த டயர் போட்டிருக்கோம். சரியா? டயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட இது பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது. சரியா நண்பர்களே? இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது இந்த கையில் வாட்ச் இருக்கா, இந்த கையில் வாட்ச் எடுத்துட்டு ரிங் வேற தட்டுது. நம்ம வந்து அது என்னது, வளையல் போடும்போது கையில் வந்து ரிங் வந்து தட்டும் போதுக்கோங்க. அதனால் சப்பிடக்கூடாதுல்ல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த வளையலையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு போடுறேன் என் கையில். ஓகேவா? கொஞ்சம் மைனாக்களே
என் குரல் கேட்டு வந்து கூடுங்கள். வருவேனே வருவேனே என் தீபாவளி பண்டிகை வருவேனே. நாளை வரும் கனவு அதை நொடியில் நம்பணும். மட்டது ரோஜா இங்கே பறக்கணும். பகலில் ஓர் வெண்ணிலா வரவே டம் 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 மனசுக்குள் ஜம் ஜம் ஜம். நல்லா இருக்கா? தங்க வளையல் முத்தான வளையலுங்க. அதாவது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வளகாப்புக்கு அப்படியே வந்து தங்கத்திலே எடுத்து நம்ம அழகு பார்க்கணும், செதுக்கணும் அப்படின்லாம் தாயோட கனவு நிறையா. சரியா நண்பர்களே? அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை வந்து கடா தனி வளையல் இருக்குது, எத்தனை ஜோடி வளையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் நிறைய பாடல்கள் வந்து டிஃப்ரெண்ட் பாடல்கள் வந்து ஹம் பண்ணி சின்ன சின்ன பாட்டு பாடினேன். எத்தனை பாட்டு வந்து நான் பாடினேன், சரியா? எத்தனை பாட்டு வந்து பாடினேன், அந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேவா? கண்டுபிடிச்சி எழுதுங்க. நான் அந்த பாட்டை படித்தேன், நீங்கள் அந்த லைனை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேவா? சரி, ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ எவ்வளோ நேரம் ஓடிடுன்னு பார்ப்போமோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ இதுவே வந்து நீங்கள் பார்த்து முடிங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து இன்னொரு விளாக்ல, இன்ட்ரெஸ்டிங் விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலி தான் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெயஸ்ரதி அம்மா. அந்த ப்ரைஸ் வின்னர் வந்து சில் சகோ, அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து நான் அனுப்பிட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு ஸ்டோரி போடுறேன். அவங்கள இதோட சரியா, அவங்க சென்னையில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த பொண்ணு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் நம்மளுடைய இதில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இனி இதில் நீங்கள் யாரெல்லாம் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஓகேவா? இதில் வந்து 3 ப்ரைஸ் கொடுக்குறேன். சரியா? என்ன ப்ரைஸ் அப்படின்னு நான் இனிமே தான் சொல்லுவேன். 3 ப்ரைஸஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஜெயஸ்ரதி அம்மா கையில் ப்ரைஸ் வாங்குறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அவளோட இருங்கள். பாய், டேக் கேர், லவ் யூ.